Hello student, volume 1, 12th chemistry, unit number 3, B black element. So video number 5. So last class நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா allotropes of phosphorus உடைய allotropes என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்து preparation of phosphine, physical and chemical properties, home signal. So அத பத்தி last classல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். So இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா phosphorus trichloride and pentachloride. phosphorus trichloride அப்படினா PCl3, phosphorus pentachloride அப்படினா PCl5. இதோட preparation, physical and chemical properties already know. phosphorus trichloride நமக்கு எப்படி prepare பண்றோம் அப்படினா white phosphorus குளோரினோட ரியாக்ட் பண்ணும் பொழுது phosphorus trichloride கிடைக்குது. அப்ப phosphorus pentachloride என்ன கிடைக்குது, எப்படி கிடைக்குது? அந்த phosphorus trichloride again என்ன பண்றேன், குளோரினேஷன், அடிஷன் ஆஃப் குளோரின் ஆட் பண்றேன். சோ phosphorus pentachloride கிடைக்குது. சம் எக்ஸாம்பிள் பாப்போம். preparation of phosphorus trichloride. When a slow stream of chlorine is passed over white phosphorus, phosphorus trichloride is formed. சோ இங்க கொடுத்துட்டாங்க ஒரு ஸ்லோ ஸ்ட்ரீம் ஆஃப் குளோரினை ஒயிட் பாஸ்பரஸோடு நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது phosphorus trichloride கிடைக்குது, இஸ் ஃபார்ம்டு. இட் கேன் ஆல்சோ பி அப்டைன் பை ட்ரீட்டிங் ஒயிட் பாஸ்பரஸ் வித் தயோனைல் குளோரைடு. ஒயிட் பாஸ்பரஸோட தயோனைல் குளோரைடையும் நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, phosphorus trichloride கிடைக்குது. P4 ஒயிட் பாஸ்பரஸ், தயோனைல் குளோரைடு SOCl2 சொல்லுவாங்க, SOCl2 தயோனைல் குளோரைடு. அப்போ ஒயிட் பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் தயோனைல் குளோரைடு gives to இதான் PCl3 தான் phosphorus trichloride. அண்டு அடிஷனல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு S2Cl2 டைசல்ஃபர் டைக்ளோரைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். ஸோ இப்போ நமக்கு என்ன பார்த்துருக்கோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் phosphorus trichloride அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸை குளோரினேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, phosphorus trichloride கிடைக்குது. அனதர் மெத்தட் என்ன அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸை தயோனைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ணும் பொழுது phosphorus trichloride கிடைக்குது. தென் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் phosphorus trichloride. when phosphorus trichloride is hydrolyzed with cold water to give phosphorus acid. so phosphorus trichloride hydrolysis பண்ணுறேன். hydrolysis means addition of water ஆட் பண்ண அப்படின்னா phosphorus acid கிடைக்குது, H3PO3 plus hydrochloric acid. This reaction involve the coordination of water molecule using a vacant d orbital on the phosphorus atom following by elimination of HCl with which is similar to hydrolysis of silicon tetrachloride. ஸோ இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால் என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்பரஸ் அட்டாமிக் நம்பர் 15. பாஸ்பரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் அது வந்து வேக்கண்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எலிமினேட் ஆகுது. எகெயின் பார்க்குறோம் phosphorus trichloride அடிஷன் ஆஃப் வாட்டர் ஹைட்ராலஜிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல என்ன கிடைக்கிறது, phosphorus trichloride மோனோஹைட்ரேட் கிடைக்குது, இன்டர்மீடியட் ப்ராடக்ட். தென் அது என்ன ஆகுது அப்படின்னா டீகம்போஸ் ஆகி POHCl2 ப்ளஸ் என்ன ஆகுது, HCl வந்து எலிமினேட் ஆகுது. தென் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபாலோட் பை 2 more steps to give POH3 ஆர் H3PO3. H3PO3 அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிட், அதுதான் POH3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே சேம் மாலிகுல் ஃபார்ம்லாம், நேம் ஒன்று தான், பாஸ்பரஸ் ஆசிட். இப்போ என்ன பண்ணுறோம், 2 or more ஸ்டெப் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ HPOCl2ஓட ஒரு வாட்டரை ஆட் பண்ணுறேன். அப்போ H2 என்ன ஆகுது, H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் போகுது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து என்ன ஆயிடுது, HCl போயிடுது. அப்போ இருக்கக்கூடிய இன்னொரு ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து H2PO, இந்த O சேர்ந்து O2Cl. தென் எகைன் H2PO2Cl ப்ளஸ் H2ஓட ரியாக்ட் ஆகுது. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா அதே சேம் தான், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து என்ன ஆகுது, HCl போகுது. இப்போ இன்னொரு ஹைட்ரஜன் H2ஓட சேருது, H2PHO3. Similar reaction occur with other molecule that contain alcohol and carboxylic acid. இது ஆல்கஹாலோடையும் எப்படி ரியாக்ட் ஆகுது அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடோடையும் எப்படி ரியாக்ட் ஆகுது. அப்போ C2H5OH ஆல்கஹால், எத்தனால் ஆர் எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ்
PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை எத்தனால் ரியாக்ட் பண்ண அப்படின்னா எத்தில் குளோரைடு ப்ளஸ் பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 ப்ளஸ் C2H5Cl. ஸோ பாஸ்பரஸ் ஆசிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதோடைய ப்ரிப்பரேஷன் தான். ஸோ அதுக்கடுத்து என்னது ப்ரொப்பனாயிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன் 3 கார்பன் இருக்கா. ப்ரொப்பனாயிக் ஆசிட்டோட ஒரு PCl3 ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி போகுது அப்படின்னா C2H5COCl ப்ளஸ் பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆல்கஹாலோட PCl3 ரியாக்ட் ஆனால் C2H5Cl கிடைக்குது ப்ளஸ் பாஸ்பரஸ் ஆசிட்டு. ஒரு ஆசிட்டோட ப்ரொப்பனாயிக் ஆசிட்டோட PCl3 ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா C2H5COCl ப்ளஸ் H3PO3 கிடைக்குது. எகைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. PCl3 உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா PCl 3 Cl, இந்த PCl இதோடைய பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 100 டிகிரி. Pக்கும் Cl உடைய பாண்ட் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 204 pm. pm அப்படின்னா pm equal to picometer. 1 picometer equal to 10 power minus 12 meter. 1 picometer equal to 10 power minus 12 meter. So then uses of phosphorus trichloride. Phosphorus trichloride uses என்ன அப்படின்னா phosphorus trichloride is used as chlorinating agent. ஏன்னா குளோரின் இருக்கிறதுனால ட்ரைக்ளோரைட் இருக்கிறதுனால இது act as chlorinating agent. And for the preparation of phosphorus acid H3PO3 போனதில் பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள் பாஸ்பரஸ் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறோமா. ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் ஆசிட்டு செகண்ட் ஒன் குளோரினேட்டிங் ஏஜெண்ட். ஸோ 2 பாயிண்ட் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரோட யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குளோரினேட்டிங் ஏஜெண்ட்டு, அனதர் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் ஆசிட். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வென் PCl3 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ரிப்பரேஷனோட அடிஷன் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் குளோரினை ஆட் பண்ணோம் அப்படின்னா PCl5 கிடைக்கும். பாருங்கள் PCl3 ப்ளஸ் Cl2 2 Cl இங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னா 3 + 2 5 ஆயிரும். PCl5 அதுக்கு பேர் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. வென் PCl3 is treated with excess chlorine, phosphorus pentachloride is obtained. தென் இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா ஒன் ஹீட்டிங் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு இஸ் டீகம்போஸ் இன்டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்டு குளோரின். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரிவர்ஸில் இருக்கணும். இங்கே தவறுதலாக இருக்குது. PCl3 அங்கிட்டு இருக்கணும், இந்த 2 ப்ராடக்ட்டும் அந்த சைடு இருக்கணும். அப்போ PCl5 டீகம்போஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்குது, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்டு குளோரின். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணாமோ அதோடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்னது, அதோடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் நமக்கு வந்து அவருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தென் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ரியாக்ட் வித் வாட்டர் டு கிவ் பாஸ்பரைல் குளோரைடு. பாஸ்பரைல் குளோரைடு அப்படின்னா மாலிகுல் ஃபார்முலா POCl3, அதான் பாஸ்பரைல் குளோரைடு. அண்டு ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னா H3PO4, அதான் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாஸ்பரஸ் ஆசிட் வந்து H3PO3, பாஸ்போரிக் ஆசிட் வந்து H3PO4. அப்போ PCl5 வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ PCl5 ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் பாஸ்பரைல் குளோரைடு ப்ளஸ் HCl. எகைன் அந்த பாஸ்பரைல் குளோரைட திரும்ப என்ன பண்ணுறேன், அடிஷன் ஆஃப் வாட்டர் எகைன் ஹைட்ராலஜிஸ் பண்ணுறேன். 3H2 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் ப்ளஸ் HCl. இதோடைய ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதெல்லாம் பார்க்கலான்னு பாருங்கள். ஓவரால் ரியாக்ஷனில் மேலே 2 ஈக்குவேஷன்லேருந்து கீழே உள்ள கிடைக்கணும். இங்கே உள்ள POCl3யும் இங்கே உள்ள POCl3யும் கேன்சல் ஆகுது. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே ஒரு PCl5, இங்கே 3H2O இருக்குது, இங்கே ஒரு H2O, அப்போ 4H2O கிவ்ஸ். இங்கே என்ன கிடச்சிருக்கு, H3PO4 ப்ளஸ்ஸு இங்கே 3 + 2 HCl எவ்வளவு 5HCl. ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. PCl5 H2ஓட ரியாக்ட் ஆனால் பாஸ்பரைல் குளோரைடு அண்ட் ஹைட்ரஜன் HCl கிடைக்குது. எகைன் POCl3 பாஸ்பரைல் குளோரைடா அடிஷனாக வாட்டரோட சேர்க்கும் பொழுது ஆர்த்தோ பாஸ்போரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ அதோடைய ஓவரால் ரியாக்ஷன். தென் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ரியாக்ட் வித் மெட்டல் டு கிவ் மெட்டல் குளோரைடு. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு மெட்டலோட ரியாக்ட் ஆனிச்சுன்னா மெட்டல் குளோரைடு கிடைக்குது. இட் ஆல்சோ குளோரினேட் ஆர்கானிக் காம்பவுண்ட் சிமிலர் டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. இது ஆர்கானிக் காம்பவுண்டோட ரியாக்ட் ஆனிச்சுன்னா என்ன கிடைக்குது, பாஸ்பரஸ் குளோரைடு அப்படின்னா ஏற்கனவே தெரியும் POCl3 தான் பாஸ்பரஸ் குளோரைடுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு மெட்டலோட
ஏஜி சில்வர் வந்து பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரோட என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. அப்போ என்ன கிடைக்கும், சில்வர் குளோரைடு AgCl ப்ளஸ் PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு கிடைக்குது. எகைன் டின்னு டின்னு ஸ்டானஸ் அப்படின்னு சொல்கிறோம். டின்னு என்ன பண்ணுது அப்படின்னா பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரோட ரியாக்ட் பண்ணுது. அப்போ டின் டெட்ராக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது ப்ளஸ்ஸு PCl3 என்னது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுறோம், ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னது ஆல்கஹால் அண்டு ஆசிடோட நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். எதோட அப்படின்னா ஆசிடோட. இங்கே பாருங்கள், PCl3 எத்தனாலோட ரியாக்ட் பண்ணி பாஸ்பரஸ் ஆசிட் கிடச்சிது ப்ளஸ் எத்தில் குளோரைடு. அதே மாதிரி PCl3 அது ப்ரொப்பனாயிக் ஆசிடோட ரியாக்ட் ஆனிச்சு. அதே இந்த 3க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், இப்போ 5ன்னு போட போனோம் பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு. இப்போ பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு எதோட ரியாக்ட் ஆகுது, பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு எத்தனாலோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தில் குளோரைடு ப்ளஸ் HCl ப்ளஸ் பாஸ்பரஸ் குளோரைடு ட்ரைக்ளோரைடு POCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. அதே மாதிரி C2H5COOH ப்ரொப்பனாயிக் ஆசிடோட பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா C2H5COCl ப்ளஸ் HCl. இது எல்லாமே அதே சேம் ப்ராடக்ட் தான். இந்த POCl3 மட்டும்தான் என்ன ஆகுதுங்க, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடுங்கிறது அடிஷ்னல் ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ தென் யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு. பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு யூசஸ் என்ன, பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு இஸ் ஏ குளோரினேட்டிங் ஏஜென்ட். நம்ம ஏற்கனவே பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடும் பார்த்தோம். ஏன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடில் 3 குளோரின் தான் இருக்குது, பெண்டாக்ளோரைடில் 5 குளோரின் இருக்குது. ஸோ போத் ஆர் குளோரினேட்டிங் ஏஜென்ட், ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். அப்போ குளோரினேட்டிங் ஏஜென்ட் அண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ரீப்ளேசிங் ஹைட்ராக்சில் குரூப் பை குளோரின் ஆட்டம். அப்போ ஹைட்ராக்சில் குரூப்பை ஈஸியாக என்ன பண்ணும், இந்த குளோரைடு குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் அதோடைய யூசஸ். ஸோ யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைடு. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சைடு அண்ட் ஆக்சோ ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ். அப்போ ஆக்சைடு அண்ட் ஆக்சோ ஆசிட் பாஸ்பரஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். பாஸ்பரஸ் ஃபார்ம் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு அப்படின்னா P2O3, பாஸ்பரஸ் டெட்ராக்சைடு P2O4 அண்ட் பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு P2O5. ஸோ இது எல்லாமே பாஸ்பரஸ் ஆசிட். In phosphorus trioxide, 4 phosphorus atoms lie at the corner of the tetrahedron and 6 oxygen atom along the edge. அப்போ என்ன ஆகுது, அந்த பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு இருக்கு இல்லையா, 4 பாஸ்பரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட டெட்ராஹைட்ரானை ஃபார்ம் பண்ணுது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அப்படியே எட்ஜில் 6 எட்ஜில் இருக்குது. ஸோ இப்போ இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் P2O3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ட்ரைஆக்சைடு. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்பரஸுக்கு 2 பாஸ்பரஸுக்கு 3 ஆக்சிஜன் P2O3, இது ஒரு P2O3. அப்போ P இங்கே ஒரு O, இங்கே அதாவது POPOPO, இது வந்து ஒரு பென்சின் ஸ்ட்ரக்சர், சைக்ளோ எக்ஸைன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் டயக்ராம் போடணும். P இந்த சைடு ஒரு O, இந்த சைடு ஒரு O, அடுத்து கீழே என்னது P, அடுத்து வந்து O. அடுத்து நெக்ஸ்ட்டு என்னது, இதுலேருந்து ஒரு O, இதுலேருந்து ஒரு P, இங்கே இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு O, இது ரெண்டுக்கு இடையில். ஸோ இப்போ இது வந்து என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் P2O6 அல்லது P2O3 ஆர் P4O6 அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது கிடைக்கும். இது பேர் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. இந்த பாஸ்பரஸ் அண்ட் ஆக்சிஜன் பாண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 165.6 pm. இதோடைய இந்த பாஸ்பரஸுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 165.6 pm அப்படின்னா பிகோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் ஷார்ட்டர் தேன் த சிங்கிள் பாண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆக்சிஜன் 184 pm. அப்போ சிங்கிள் பாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 184 pm இருக்குது. இங்கே பாஸ்பரஸ் ஆக்சிஜன் பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 165.6 pm. டியூ டு பி பை அண்டு டி பை, பி எலக்ட்ரான் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரானும் டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரானும் பாண்டிங் அண்ட் ரிசல்ட் இன் த கன்சிடரபிள் double bond character. N number of P4O10 phosphorus pentoxide, each phosphorus atom 3 bonds to oxygen atom and also an additional coordinate bond with an oxygen atom. So இப்போ அந்த P2O5 phosphorus pentoxide ஸ்ட்ரக்சர் இதான் பாஸ்பரஸ் பெண்டாக்சைடு ஸ்ட்ரக்சர். அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான். என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ என்னது
இங்கே ஒரு டபுள் பாண்டு ஓ, இங்கே ஒரு டபுள் பாண்டு ஓ, இங்கே ஒரு டபுள் பாண்டு ஓ, இங்கே ஒரு டபுள் பாண்டு ஓ. மற்றது எல்லாமே அந்த பழைய P2 O6 சொல்லி அதே தான். இங்கே 1 P4 O6 P O O P P O, அடுத்து இதுலேருந்து ஒரு ஓ, அடுத்து P, இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ. இப்போ எது அடிஷ்னலாக சேர்க்குறோம்? இந்த டபுள் பாண்டு ஓ 1, இந்த டபுள் பாண்டு ஓ 2, இந்த டபுள் பாண்டு ஓ 3, இது 1 4. ஸோ இந்த 4 தான் எக்ஸ்ட்ரா சேர்றது. அப்போ அந்த பாஸ்பரஸ் ஆக்சிஜன் டபுள் பாண்டுடைய பாண்ட் லென்த் எவ்வளோ அப்படின்னா 143 pm. அதே மாதிரி பாஸ்பரஸ் ஆக்சிஜனுடைய சிங்கிள் பாண்ட் லென்த் எவ்வளோ அப்படின்னா 160 pm. அப்போ ஆக்சிஜன் பாஸ்பரஸ் ஆக்சிஜனுடைய பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு? 102 டிகிரி. அதே மாதிரி பாஸ்பரஸ் ஆக்சிஜன் பாஸ்பரஸுடைய ஆங்கிள் 123 ஆங்கிள். ஸோ டிகிரிஸ் இப்போ நல்லா கவனிக்கணும். ஆக்சிஜன் பாஸ்பரஸ் ஆக்சிஜனுடைய பாண்ட் ஆங்கிள் 102, பாஸ்பரஸ் ஆக்சிஜன் பாஸ்பரஸுடைய பாண்ட் ஆங்கிள் 123. ஸோ இங்கே பாருங்கள், டெர்மினல் கோஆர்டினேட் பாஸ்பரஸ் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் இஸ் 143 pm. ஸோ இது பேர் என்னது? டெர்மினல் அப்படின்னா அது வந்து இந்த பாஸ்பரஸோட மட்டும்தான், ஒரு மெட்டலோட மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காது, அட்டாச் ஆகிருக்கு. விச் இஸ் லெஸ் தேன் த எக்ஸ்பெக்டட் சிங்கிள் பாண்ட் டிஸ்டன்ஸு. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் டிஸ்டன்ஸை விட லெஸ் தேனாக தான் இருக்குது. திஸ் மே be due to the lateral overlap of filled p orbital of an oxygen atom with empty d orbital on phosphorus. So then oxoacid of phosphorus structure, formula structure. இது என்ன? H3PO2, அதுக்கு பேர் என்னது? ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். H3PO2 ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். H P டபுள் பாண்ட் O, மேலே ஒரு H, இங்கே ஒரு OH. அப்போ H3 1 2 3 PO2. அடுத்து ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட். அப்போ OH OH H, மேலே டபுள் பாண்டு O. நெக்ஸ்ட்டு ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட். ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் வந்து H4P2O6. அப்போ OH PP, மேலே டபுள் பாண்டு O OH. அடுத்து ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் H3PO4. இப்போ OH P OH. இந்த இடத்துல பாஸ்பரஸ் ஆசிட் பார்த்தீங்கன்னா வெறும் H மட்டும் இருந்துச்சு, அதில் ஒரு O சேர்த்துருக்கான், டபுள் பாண்டு O. அடுத்து பைரோபாஸ்போரிக் ஆசிட் H4P2O7 OH POH, கீழே OH, மேலே டபுள் பாண்டு O, கீழே ஒரு OH, மேலே ஒரு டபுள் பாண்டு O. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே ஒரு OH ஆட் ஆகிருக்கு, இங்கே ஒரு O ஆட் ஆகிருக்கு, மேலே ரெண்டும் டபுள் பாண்டாக இருக்குது. ஸோ தென் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ப்ரிப்பரேஷன். நேமு, ஃபார்முலா, ஆக்சிஜன் ஸ்டேட்டு, அப்படியே ப்ரிப்பரேஷன். இப்போ ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் H3PO2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? பாஸ்பரஸை ஹைட்ராலஜிஸ் பண்ணுறோம் அப்படின்னா H3PO2 ப்ளஸ் பாஸ்பின் கேஸு லிபரேட் ஆகுது. ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். பாஸ்பரஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடை அடிஷன் ஆஃப் வாட்டரை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிட் கிடைக்குது. அடுத்து ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் H4P2O6 ஆக்சிடேஷன் நம்பர் 4, 2P + 2O2 + 2H2O gives H4P2O6. அடுத்து ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் H3PO4 ஆக்சிடேஷன் நம்பர் +5. அதோடைய ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா P4O10 + 6H2O gives 4H3PO4. அடுத்து பைரோபாஸ்போரிக் ஆசிட் H4P2O7 ஆக்சிடேஷன் நம்பர் 5. பாஸ்பரஸ் ஆசிட்டை டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா H4P2O7 + H2O கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 5 கொடுத்துருக்கோம். இதில் ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ.